F1 டீம்ஸ் அண்ட் டிரைவர்ஸே 3 வாரம் சம்மர் பிரேக் தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த பாலாஜி பையன் 3 வாரம் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். பாலாஜியோட ஒர்க் பிளேஸில் கொஞ்சம் அவரோட நொங்க பிதிக்கி எடுத்துட்டு இருக்காங்க. அதனால் அவரால் இந்த ரேஸ் டிஸ்கஷனில் நம்ம கூட ஜாயின் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு நான் மட்டும்தான். வெல்கம் டு ஃபார்முலா 1 பஞ்சாயத்து. F1 கரெக்டான இடத்த தான் போஸ்ட் சம்மர் பிரேக் ஸ்டின்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஜான்வுட். எப்போதுமே ஈவன்ஃபுல்லான ட்ராக், ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். எதர் மழை ஏதாச்சும் பண்ணும், இல்லை யாராச்சும் கிராஷ் பண்ணுவாங்க, அதனால் நிறைய சேஃப்டி கார்ஸ் வரும். இந்த வாட்டி இந்த பர்டிகுலர் ரேஸில் அதே டெம்ப்ளேட் தான். 3 சேஃப்டி கார், ஒரு விஎஸ்சி, 2 கிராஷ் வேறு. பியாஷியோட டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ், லேடி லக் பண்ண லீலைகள் ஃபார் நாரிஸ், ஐசாக் ஆட்ஜரோட அற்புதமான போடியம், ஆலிபெர்மேன் ஹாஸ் பண்ண சூப்பரான ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரேஸ் காம்பினேஷனால் அவங்க எப்படி பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க, முக்கியமாக ஃபெராரியோட டபுள் டிஎன்எஃப். அப்புறம் எப்போதுமே நம்மளுக்கு எல்லாம் ஓப்பன் ஹெண்டடாக இருக்கிற ஒரு கொஷின், எஃப்ஐஏவோட ஸ்டீவர்ட் சிஸ்டம் எப்போ அது கன்சிஸ்டண்ட்டாக ஆகும், ஏன் இன்கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்குது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு கார்லோஸ் சைன்ஸுக்கு ஒரு ரேசிங் இன்சிடென்ட்னு சொல்ல வேண்டிய விஷயத்த 10 செகண்ட்ஸ் பெனல்ட்டி கொடுத்துருக்காங்க. அது நியாயமா? கிமி பண்ண கிராஷுக்கும் 10 செகண்ட்ஸ், இதுக்கும் 10 செகண்ட்ஸ், எப்படி ரெண்டுமே ஒரே இது அப்படிங்கிற கேள்வி, அதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்துடலாம். டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் வந்தோம் அப்படின்னா நம்ம ஆஸ்கர் பியாஸ்ட்ரி தான் டாப்பில் இருக்கார். இன்றைக்கி ரேஸும் ஜெயிச்சிட்டாரு, 309 பாயிண்ட்ஸ். நாரிஸ் செகண்ட் பிளேஸ், இன்றைக்கி ரேஸ் முடிக்க முடியல, அதை பற்றி பேசுவோம். 275 பாயிண்ட்ஸ். 9 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருந்தது இந்த ரேஸ் ஆரம்பிக்கும் போது. ஆனால் இப்போ 34 பாயிண்ட்ஸுக்கு போயிடுச்சு. நாரிஸால் இதுக்கப்புறம் கேட்சப் பண்ண முடியுமா, இல்லை இதுதான் டிரைவர் சாம்பியன்ஷிப்புக்கான டேர்னிங் பாயிண்ட்டா, டிசைட் ஆகிடுச்சா அப்படின்றது அடுத்த 9 ரேசஸில் நமக்கு தெரிய வரும், பார்க்கணும். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் 205 பாயிண்ட்ஸில் இருக்கார். அவருக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை, 5வது டைட்டில் வாய்ப்பு இல்லை இந்த வருஷம். அடுத்து 4th பிளேஸில் ரசல் 184. டிரைவர் ஸ்டாண்டிங்ஸில் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் நடக்கிறது இல்லை எக்ஸப்ட் ஃபார் த டாப் 2. ஆனால் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்தோன்னா நிறைய தடபுடலாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. மெக்லாரின் வழக்கம் போல் எங்கேயோ மேலே இருக்காங்க, 584 பாயிண்ட்ஸ். செகண்ட் பிளேஸில் ஃபெராரி 260 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி இந்த டபுள் டிஎன்எஃப் அவங்களுக்கு சரியான அடியாக இருக்கும், பட் ஸ்டில் இன்னும் செகண்ட் பிளேஸில் தான் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் மெர்சிடிஸ் 248 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 5th to 10th வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் க்ளோஸாக தாங்க இருக்குது. வில்லியம்ஸ் 80 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, பட் ஸ்டில் அது எப்போ வேணாலும் மாறலாம். 6th பிளேஸில் ஆஸ்டான் மார்டின் 62 பாயிண்ட்ஸ். 7th பிளேஸில் விகார்ப் 60 பாயிண்ட்ஸ். 8th பிளேஸில் கிக் சவுபர் 51 பாயிண்ட்ஸ். 9th பிளேஸில் ஹாஸ் 44 பாயிண்ட்ஸ். கடைசி ஆல்பின் 10th பிளேஸில் க்ளோஸ் டு 20 பாயிண்ட்ஸோ 21 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. பட் கண்டிப்பாக 6, 7, 8, 9 இந்த 4 பொசிஷனுக்கு கண்டிப்பாக சண்டை போயிட்டுருக்கு. ஆஸ்டான் மார்டின் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணாங்க இந்த கடைசி 9 ரேசஸில் வித் ஹெல்ப் ஃப்ரம் ஏட்ரியன் நியூ அப்படின்னா அவங்க வில்லியம்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. சரி, ரேஸ்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு பழக்கிற பப்பாயா, வெறித்தனமான ஸ்டார்ட் இந்த வீக்கெண்டுக்கு. ஃப்ரீ ப்ராக்டிஸ் 1, 2, 3 எல்லாத்துலேயுமே மெக்லாரன் தான். குவாலிலையும் பார்த்தோன்னா Q1, Q2லாம் கொடூரமாக டைமிங் ஸ்க்ரீன்ஸை லைட் அப் பண்ணிருந்தாங்க. நாரிஸும் சரி, பியாஷியும் சரி, எஸ்பெஷலி நாரிஸ். ஆஸ் யூஷுவல் ஜென்ரலாக நடக்கிற மாதிரி வீக்கெண்டில் நாரிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே ப்ராக்டிஸில் வென் இட் மேட்டர்ஸ் த மோஸ்ட் Q3ல பியாஸ்ட்ரி வெறித்தனமான ஒரு லேப் கொடுத்தாரு. பட் ஆனால் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் நம்ம நாரிஸையும் எதுவுமே சொல்ல முடியாது. இட் வாஸ் ஸோ க்ளோஸ். 2 பேரும் சரியாக புஷ் பண்ணாங்க. மக்கள் குவாலிஃபைங் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மார்ஜின் Q3யோட மார்ஜின் இட்ஸ் ஜஸ்ட் 100th of a second, 0.012 அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தது. Q1, Q2ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தார் நாரிஸ். பட் ஆஸ் யூஷுவல் Q3ல பியாஸ்ட்ரி செம்மையாக ஸ்க்ரூஸை டைட்டன் அப் பண்ணிட்டாரு. அண்ட் ஃபஸ்ட்டு ரன்லேயே ப்ரொவிஷனல் போல் எடுத்துட்டாரு பியாஸ்ட்ரி. என்னன்னா செக்டர் 1ல நாரிஸ் வந்து பறந்துட்டு இருந்தார். ஈவன் ரேஸ்லையுமே பார்த்தோன்னா செக்டர் 1ல அவரை அடிக்கவே முடியல. பட் செக்டர் 2ல பியாஸ்ட்ரி அடித்து நவுத்தினார். செக்டர் 2ல நாரிஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, பியாஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருந்தார். அதுக்கப்புறம் செக்டர் 3 இட்ஸ் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ செக்டர் 3ல யார் கெயின் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் மேட்ராக இருந்தது. 2 பேருமே வெறித்தனமாக புஷ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ரனில். செகண்ட் ரனில் நாரிஸ் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் போல் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் செக்டர் 3 மட்டும் கரெக்டாக புஷ் பண்ணி நெயில் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் எடுத்திருப்பார். அவரு சொதப்பிட்டார். பியாஸ்ட்ரி ஆக்சுவலி செக்டர் 3ல இஃப் ஐம் நாட் ராங் சொதப்பிட்டார்.
அப்புறம் போஸ்ட் குவாலிஃபைங்க்கு அப்புறம் பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் விண்டு வந்து பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 2 பேராலையும் ஒரு மாதிரி கெஸ் பண்ண முடியல எங்கே வந்து புஷ் பண்ணுறது. ஆர் ஜென்ரலாக அவங்க புஷ் பண்ண இடத்துல புஷ் பண்ண ட்ரை பண்ணால் லைட்டாக ரியர் ஸ்டெப் அவுட் ஆகுது. அந்த மாதிரி பிரச்சனைகள் 2 பேருக்குமே நடந்துச்சு. பட் அந்த ஃபஸ்ட்டு ரன் பியாஸ்ட்ரி பண்ண அந்த ஃபஸ்ட்டு அமேசிங்கான ரன் மேட் ஷுர் தட் ஹீ ஸ்டார்ட்ஸ் ஆன் போல். அதுக்கப்புறம் ரேஸில் வெறித்தனமாக எனக்கு 2 பேரையும் பேசிக்காக பிரித்து சொல்லவே முடியல இந்த பர்டிகுலர் ரேஸில். ஜென்ரலாக நம்ம பேசுவோம் எப்படி வந்து நாரிஸ் நல்லா பண்ணுவார், ஆனால் முக்கியமான டைமில் கோட்டை விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த ரேஸில் பியாஸ்ட்ரியும் செமையாக ஓட்டினார், நாரிஸும் செமையாக ஓட்டினார். ஃபஸ்ட்டு ஸ்டென்ட்டில் அந்த லேப் 1ல் மேக்ஸு கிட்ட அவர் அந்த பொசிஷன் விட்டதுனால தான் நாரிஸ்க்கும் பியாஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து ஒரு 3 செகண்ட்ஸில் இருந்தது. ஒன்ஸ் மேக்ஸை ஓவர்டேக் பண்ணதுக்கு அப்புறமா அவரால் 3 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் கிட்ட போக முடிஞ்சது வித் பியாஸ்ட்ரி. ஸோ அந்த கேப் 3 செகண்ட்ஸ்லேயே மெயின்டைன் ஆச்சு. பட் செகண்ட் ஸ்டென்ட் தேர்ட் ஸ்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் மெயின்டைனிங் 2 செகண்ட்ஸ். ஒரு மாதிரி கிட்ட வருவார், 1.5 1.3 கொண்டு வருவார். பட் அகைன் அதுக்கப்புறம் வி கேன் ஆர்கியூ தட் பிஆர்ஸ்டி டயர் மேனேஜ் பண்ணார். பட் ஸ்டில் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா செக்டர் 1 மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரெயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் கார்னர்ஸு. ஸோ டர்ட்டி ஏர் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ராக்கில் 2 செகண்ட்ஸ் அண்ட் தேர்ட் ஸ்டென்ட்டில் வந்து அவர் ஆல்மோஸ்ட் 0.5 0.4லாம் போயிட்டார். அந்த கேப்பில் தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேப், கம்மி கேப்பில் டர்ட்டி ஏரோட ஃபாலோ பண்ணுறது செம்ம கஷ்டம். திஸ் சேஸ் தட் நாரிஸ் வாஸ் ஆல்சோ ஆன் பார் அட் இஸ் பெஸ்ட் பேசிக்காக. ஸோ வி பேசிக்லி சா 2 டிரைவர்ஸ் who are fighting for the championship at their absolute best. அதுக்கு திருஷ்டி வைக்கிற மாதிரி ஒரு ரிலையபிலிட்டி இஷ்யூ வந்துருச்சு. இன்னும் நமக்கு எக்ஸாக்டாக தெரியல என்ன நடந்துச்சு, என்ஜின் பிரச்சனையா என்ன அப்படின்னு. ஒன்று என்ன தெரியும் அப்படின்னா ஆயில் லீக் ஆகி வண்டி பத்துக்குச்சு அப்படின்றது மட்டும்தான் தெரியும். மேபி ஃப்யூச்சர் டேஸில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் என்ன ஆச்சு. கிராஃப்டி சொல்லியிருந்தார் மெர்சடிஸ் என்ஜின்னால தான் பிரச்சனையா என்ன அப்படின்றது அவர் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். பட் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் இது வந்து ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டு. லேடி லக் இங்கே வந்து ஒரு குட்டையை குழப்பினது ஒரு முக்கியமான மொமெண்ட்டில் குழப்பியிருக்காங்க. ஸோ 9 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருந்தது. இப்போது நாரிஸ் செகண்ட் முடிச்சிருந்தாரு அப்படின்னா 9+7 16 பாயிண்ட்ஸில் இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து கேப் வந்து 34 பாயிண்ட்ஸ். வேறு டீமில் ஃபார் எக்ஸாம்பிள் 2021 பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கும் லூயிஸ்க்கும் இட் வென்ட் டு 35 36. அந்த மாதிரி டைமில் 35 36ன்றது எஸ் இட் இஸ் அ பிக் மார்ஜின், பட் இட்ஸ் நாட் வெரி பிக் மார்ஜின். ஏன்னா 2 பேரும் வேறு வேறு டீம். ஒருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னொருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் ஈஸி. பட் ஆனால் ஒரு டீமுக்குள்ளேயே ஒரு டைட்டில் ஃபைட் நடக்கும் போது 34 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஐ பர்சனலி ஃபீல் இட்ஸ் அ பிக்கர் மார்ஜின். ஆப்சல்யூட் பெஸ்ட்டில் இருந்தாலும் அவரால் ஈட்டவே பண்ண முடியுமா அப்படின்றது கேட்டோன்னா எனக்கு தெரியல, டு பி ஆனஸ்ட். அண்ட் பியாஸ்ட்ரி வெறித்தனமாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணோன்னா அண்ட் ரேஸ் முடியும் போது அவரோட ரேஸ் இன்ஜினியர் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தார். போன வருஷம் அவர் எந்தெந்த ட்ராக்லலாம் பியாஸ்ட்ரி எந்தெந்த ட்ராக்லலாம் நாரிஸை விட கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணாரோ அந்த அந்த எல்லா ட்ராக்லேயுமே இந்த வருஷம் ஆக்சுவலி செமையாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணார். ஆஸ்ட்ரியா ஆகட்டும், இமோலா ஆகட்டும், இந்த ஜான்வோட் ரேஸில் அவர் ஜெயிச்சிட்டார். ஸோ அது கண்டிப்பாக அது ஒரு செமையான ஒரு மொரால் பூஸ்டாக இருக்கும். மென்டலாக ஒரு வெறியான மொமெண்டம் கொடுக்கும். ஆடிங் டு திஸ் 34 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நாரிஸ்க்கு இது சரியான சேலஞ்சாக இருக்கும். இங்கேருந்து அவர் ஒரு நல்ல ஃபைட்டுக்கு கொண்டு வந்து அபுதாபியில் 3 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் மாதிரி கொண்டு வந்தார் அப்படின்னா இட் வில் பி அன் அமேசிங் அச்சீவ்மெண்ட். பட் பார்க்கணும். அண்ட் குடோஸ் டு மெக்லாரன். இதை நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம், எப்படி ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் கொடுக்குறாங்க மெக்லாரன் ஃபார் போத் த டிரைவர்ஸ் டு கோ ஃபார் த டைட்டில். தே ஆர் ட்ரைங் தேர் பெஸ்ட் டு give equal opportunities, equal tools, equal weapons to fight for their championship. அது கண்டிப்பாக மெக்லாரன் இந்த ரேஸுமே சூப்பராக பண்ணாங்க. அண்ட் மெக்லாரனோட பேஸ் கொடூரமாக இருந்ததுனால வந்த எல்லா சேஃப்டி கார்லேயும் தே வர் ஏபிள் டு டபுள் ஸ்டாக். ஸோ அதுவும் செமையான விஷயம். அண்ட் டு எண்ட் திஸ் மெக்லாரன் டிஸ்கஷன், பியாஸ்ட்ரி
ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தாங்க இருக்கார் அவர். ஹி இஸ் நாட் பட்ஜிங் அட் ஆல். மேக்ஸையே சமாளிக்கிறாரு அப்படின்னா நாரிஸை கண்டிப்பாக அவரால் சமாளிக்க முடியும். அண்ட் நாரிஸ் ஹீ நீட்ஸ் டு bring his A game for all the 9 races in the upcoming 9 races, especially qualifying. ஏன்னா பியாஸ்ட்ரி வந்து குவாலிஃபையிங்கில் தட்டி தூக்கிறார். ஒன்ஸ் குவாலியில் தட்டி தூக்கிட்டு ரேஸ் ஸ்டார்ட் அவர் பண்ணிட்டுறாருனாலே முடிஞ்சிருச்சு. ஸோ நாரிஸ் கண்டிப்பாக ஹீ நீட்ஸ் டு பிரிங் சம்திங். பார்க்கணும் இமோலா எப்படி போகுது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். சரி, அப்படியே வந்தோன்னா இந்த ரேஸில் போடியமுக்கு புது வரவு ஐசக் அட்ஜார். வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸுங்க. யோசிச்சு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு ரேஸில் ஃபார்மேஷன் லேப்பு வீல் ஸ்பின் ஆகி கொண்டு போய் இடிச்சிட்டாரு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த பர்டிகுலர் டைமில் அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா, நோ ஒன் கேன் இமேஜின். 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் உள்ள, அதுவும் எஸ்பெஷலி ரெட்புல்லோட ஜூனியர் டீமுக்குள்ளே வராரு. ஹீ நோஸ் தட் ஹீ நீட்ஸ் டு பர்ஃபார்ம். அண்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது அவரோட மோட்டிவேஷன், அவரோட கான்ஃபிடென்ஸ் எல்லாமே உடஞ்சிருக்கும். ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம வந்து நிறைய மீடியாவில் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. அதையும் தாண்டி அந்த ரஃப் ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஐசாக் அட்ஜார் வெறித்தனமாக ஒரு ரேஸ்லேயும் வெறித்தனமாக பெர்ஃபார்ம் பண்ணார். எந்த ஒரு தப்பு என்னடா ரூக்கின்னு காமிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தோன்னா எந்த மொமெண்ட்டுமே எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் வரமாட்டேங்குது. எல்லா ரேஸ்லேயுமே பார்த்தோன்னா குவாலிஃபைங்லேயும் சரி ரேஸ்லேயும் சரி ஹி வாஸ் ஆல்வேஸ் தேர். ரொம்ப கம்மி ரேசஸ் தான் அவர் பாயிண்ட்ஸில் முடிக்காதது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் Q3ல காரை கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் ரேஸ்லேயுமே பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவரோட ஆர்மரில் ஒரு சிங்க்குன்னு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் ஹீ நீட்ஸ் டு லேர்ன் அ லாட், ஹீ நீட்ஸ் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த மாதிரி ரூக்கிங்க வரும்போது சில பேர் குவாலிஃபைங் நல்லா பண்ணுவாங்க, பட் ஆனால் ரேஸ் நல்லா பண்ண மாட்டாங்க, ஆர் த அதர் வே அரவுண்ட். பட் ஆனால் ஐசாக் அட்ஜார் எல்லாத்தையுமே நல்லா பண்ணுறாரு, ப்ரெஷரை நல்லா சோக் பண்ணுறாரு. இந்த ரேஸில் குவாலிஃபைங் வெறித்தனமான குவாலிஃபைங். Q1ல் 13th வந்தார். அப்போ நினச்சேன் சரி இவர் Q2வில் மோஸ்ட்டாக போயிடுவார், Q3 கஷ்டம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் Q2 சூப்பராக டாப் 10க்குள்ளே முடித்தார். அதுக்கப்புறமா Q3ல் கடைசி ரன்னு வெறித்தனமான லேப்பு. ஹி வாஸ் ஜஸ்ட் 2 tons அவே ஃப்ரம் மேக்ஸ். அண்ட் மெர்சடிஸ் காரை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டார், ரஸ்ஸில் ஓவர்டேக் பண்ணிட்டார். அவரோட ஸ்டார்டிங் பொசிஷன் 4th, ரஸ்ஸில் 5th. அது வந்து வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸு. ஐ மீன் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் குவாலிஃபைங்கில் எப்படியும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் அண்ட் டயர் இதை வச்சு கொஞ்சம் மேலே வந்துடுவாங்க. ரேஸில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஐடியலி அதுதான் நடக்கும் அப்படின்றது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டென்ட்டு சார்ல்ஸை பேசிக்காக பின்னாடியே வச்சுருந்தார். நிறைய ப்ரெஷர் போட்டார் சார்ல்ஸ். பட் ஆனால் கொஞ்சம் கூட அவர் வந்து நர்வஸ்னஸோ எதுவுமே அவர் காமிக்கல. அதுக்கப்புறமா ரசல் கொஞ்ச நேரம் துரத்துனார். அதுக்கப்புறமா கடைசி ஸ்டென்ட்டில் பின்னாடி எல்லாருமே சாஃப்ட்ஸில் வேறு மறுபடியும் துரத்த ஆரம்பித்தாங்க. இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி 72 லேப்பும் அவர் ரேஸ் முடித்தது. அண்ட் மறக்கக்கூடாது நம்ம சேஃப்டி கார் ரீஸ்டார்ட். கார்லோஸ் சைன்ஸ், லியம் லாசனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதுவும் ஒரு ரீஸ்டார்ட்டும் அவர் கரெக்டாக பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணார். வெல் டிசர்வ்ட் போடியம், வெல் டிசர்வ் டிரைவர் ஆஃப் த டேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐசக் அட்ஜார் இஸ் த ஃபைண்ட் ஆஃப் த சீசன். வருஷம் ஆரம்பிக்கும் போது ஐ பர்சனலி ஃபெல்ட் தட் கிமி வில் பேசிக்லி டேக் த ரூக்கி ஆஃப் த சீசன். பட் ஐசக் அட்ஜார் வருவாருன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ். ஹீ ஷோட் தட் வாட் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப். இந்த பர்டிகுலர் போடியம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மற்ற ரேசஸ் எல்லாமே ஹி வாஸ் நாட் ஃபைட்டிங் ஃபார் த போடியம். 5th, 6th ஸ்டில் எவ்ரி ஒன் ஃபைட்ஸ் ஃபார் எவ்ரி பொசிஷன். பட் போடியம்ன்றது இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் த்ரெட். பெரிய டிரைவர்ஸ்லாம் சண்டை போட்டுக்கிற ஒரு பர்டிகுலர் பொசிஷன். ஸோ அப்படின்றப்ப போடியத்துக்கு நீங்கள் சண்டை போடுறப்போ உங்களோட ரேஸ் கிராஃப்ட் செமையாக இருக்கணும், உங்களோட கம்போஷர் செமையாக இருக்கணும். அது எல்லாத்தையுமே இந்த ரேஸில் சூப்பராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஐசக் அட்ஜார். அகெயின் நம்ம இது ஜென்ரலாக பேசுறது தான். ரெட்புல் அவரோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. முடியல, உங்களால் வச்சுக்க முடியலன்னா தயவு செஞ்சு வேறு யாருக்காச்சும் கொடுத்துருங்க. அலெக்ஸ் ஆல்பன் இப்போ வில்லியம்ஸ்க்கு எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அந்த மாதிரி ஐசக் அட்ஜார் வேறு எங்கேயாச்சும் போனார்னா இன்னும் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அண்ட் ஐ கெஸ் எவ்ரி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இன் F1 கம்யூனிட்டி வில் அக்ரி வித் தட். ஃபெராரிக்கு வருவோம். ஃபெராரி பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். கடந்த 2-3 வருஷங்களாகவே நம்ம ஃபெராரியை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். 2022லேருந்து அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ராவஸ் அது எல்லாமே நிறைய நம்ம அலசியாச்சு. பட் ஸ்டில்
இந்த பர்ட்டிகுலர் ரேஸில் இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அடி, இந்த டபுள் டிஎன்எஃப். ஏன்னா தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் P2 கன்ஸ்ட்ரக்டர்ஸ். அண்ட் P2 காசு எவ்வளோ முக்கியம், எஸ்பெஷலி அடுத்த வருஷம் ரூல் சேஞ்ச். அண்ட் அது கண்டிப்பாக செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் போத் ஃபெராரி அண்ட் மெர்சிடிஸ். தே போத் ஆர் என்ஜின் மேனுஃபேக்சரர்ஸ். கண்டிப்பாக P2க்கு போத் ஆர் கோயிங் ஆல் இன். அண்ட் அதை வந்து நம்ம சார்ல்ஸோட மூவ்லேயே பார்த்தோம் இந்த பர்டிகுலர் ரேஸில் அகெயின்ஸ்ட் ரசல். ஸோ இந்த டபுள் டிஎன்எஃப் பெரிய அடி. வீக்கெண்ட் ஆரம்பத்தில் இருந்தே, எஸ்பெஷலி ஃப்ரைடே வந்து ஆக்சுவலி தேவர் நோவேர். சார்ல்ஸும் சொல்லியிருந்தார், இந்த அளவுக்கு ஒரு இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் லூயிஸ் வேறு ப்ராக்டிஸ்லாம் கொஞ்சம் சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ லூயிஸ் வாஸ் நாட் கான்ஃபிடென்ட். சார்ல்ஸ் வாஸ் ஆப்டிமிஸ்டிக், பட் காரில் பெருசாக பேசலைன்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் லூயிஸ் கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை, அது குவாலிலையுமே தெரிஞ்சுது. அது அப்படியே ரேஸ்லேயுமே பேசிக்காக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. சார்ல்ஸ் வந்து கொஞ்சம் பஞ்சியாக இருந்தார், பட் ஆனால் அவரால் ஐசக் அஜரை ஓவர்டேக் பண்ண முடியல. வி கேன் ஆல்சோ புட் பார்ட் பிளேம் ஆன் ட்ராக் கேரக்டரிஸ்டிக்ஸ். பட் லூயிஸால் எந்த பொசிஷனுமே கெயின் பண்ண முடியல. இந்த சென்ஸ் தட் பின்னாடி அவர் ரசல் பின்னாடி மாட்டிக்கிட்டார், இஃப் ஐம் நாட் ராங். அண்ட் ரசல் அவரால் ஓவர்டேக் பண்ண முடியல. அவர் கிராஷ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தார், என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, ஆர் இதுக்கு மேலே இங்கே ஆன் ட்ராக் ஓவர்டேக் பண்ண முடியாது, வி ஹேவ் டு அண்டர் கட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் ட்ரிக்கின்னு சொல்ல முடியாது, பட் ராதர் ஒரு மாதிரி லைட்டான ஒரு ட்ரிசில், ஒரு நசா மழை மாதிரி பெய்ய ஆரம்பிச்சுது. கரெக்டாக அந்த டைமில் தான் அந்த டர்ன் 3 பேங்கிங் கார்னரில் வந்து லூயிஸ் வெளியே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் சொல்லிட்டாரு. அத்தோடைய அவரோட ரேஸ் முடிஞ்சிருச்சு. இது வி கேன் புட் ஒன்லி த பிளேம் ஆன் லூயிஸ் இன் திஸ் பர்டிகுலர் சுச்சுவேஷன், ஆப்வியஸ்லி நாட் ஆன் ஃபெராரி. சார்ல்ஸோட விஷயம் வந்தோன்னா, இட் இஸ் அகெயின் கம்ப்ளீட்டாக இதை ஃபெராரி மேலே போட முடியும்னு எனக்கு தோணலை. சார்ல்ஸ் செமையாக ஓட்டிகிட்டு இருந்தார். அவரால் ஐசக் அஜரை பிடிக்க முடியலனாலுமே அவர் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஒரு மூவ் ஒன்று பண்ணார். விஎஸ்சி முடியும் போதுன்னு நினைக்கிறேன், ஐ கெஸ் லேப் 31ல் விஎஸ்சி முடியும் போது சூப்பராக ரசலை ஓவர்டேக் பண்ணார். அதுக்கப்புறத்துலேருந்து ரசலால் சார்ல்ஸை ஓவர்டேக் பண்ண முடியல. ஸோ இன் ஐடியல் சுச்சுவேஷன் சார்ல்ஸ் 4th முடிச்சிருப்பார். கண்டிப்பாக ஒரு 12 பாயிண்ட் கிடச்சிருக்கும். அது கண்டிப்பாக அவங்களுக்கு செமையாக யூஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி மெர்சிடிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கிமி ஆண்டனலியை பிட் பண்ணாங்க அரவுண்ட் லேப் 53 டு கேட்ச் சார்ல்ஸ், டு கெட் அஹெட் ஆஃப் சார்ல்ஸ். அவங்க நம்பினாங்க கிமியால் முடியும் அப்படின்னு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபெராரி வந்து ஜஸ்ட் டு பி அந்த சேஃபர் சைட், ஏன்னா அவங்களுக்கும் பின்னாடி மார்ஜின் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபெராரியும் என்ன பண்ணாங்கன்னா, சார்ல்ஸை வந்து பிட் பண்ணாங்க. பிட் பண்ணி அவர் வெளியே வரும்போது ஜஸ்ட் பின்னாடி தான் கிமி இருக்கார். ஏன்னா கிமி வந்து 1 லேப் ஏர்லியராக பிட் பண்ணிட்டாரு. ஸோ 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. ரொம்ப கிட்ட இல்லை, பட் ஆனால் ரொம்ப பின்னாடி இருந்தார். இங்கே தான் கிமியோட அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே வந்துச்சு. அந்த பேங்கிங் கார்னரில் பேங்கிங் டர்ன் 3 கார்னரில் he was trying to utilize this opportunity and overtake Charles on the inside. அந்த இடத்துல இன்சைடில் ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். he went too deep, காரை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் சார்ல்ஸோட வண்டியில் சொருகிட்டார். அங்கேயே அவரோட ரேஸ் முடிஞ்சிருச்சு. கிமியோட ரேஸும் டு பி ஆனஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஏன்னா அது ஸ்லாம் டங்க் பெனல்ட்டி. சார்ல்ஸ் இது முடிஞ்ச உடனே ரேடியோவில் ஆக்சுவலி சொல்லியிருந்தார், தட் வாஸ் அன்னெசரி. இனிஷியலாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தட் வாஸ் அன்னெசரி, டயர் வாஸ் லுக்கிங் குட், நம்ம வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது மாதிரி சொல்லியிருந்தார். நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி கிமி பண்ணது தான் அன்னெசரின்னு சொல்கிறாரு போல இருக்குது, அண்ட் டயர் நல்லா இருக்குது, நம்ம கண்டிப்பாக இதில் போயிருந்தா நல்ல பொசிஷனில் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் பெர்னி காலின்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க, விச் லுக்ஸ் ரைட். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிட் பண்ணதே அன்னெசரி அப்படின்ற மாதிரி சார்ல்ஸ் மீன் பண்ணார். ஏன்னா நம்ம நல்ல பொசிஷனில் ஹைடில் இருக்கோம், அவங்க சாஃப்டில் பிட் பண்ணியிருந்தாலும் நம்ம பேசிக்காக எதுவும் பண்ண தேவை இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. பட் அகெயின் ஐ வில் நாட் பி டூ ஹார்ஷ் ஆன் ஃபெராரி இன் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு கவர் தேர் பேசஸ். லூயிஸ் கண்டிப்பாக அவரோட கான்ஃபிடன்ஸ் வண்டியில் இல்லைன்றது நமக்கு கிளியராக தெரியுது. அதுக்கு ஃபெராரி என்ன பண்ண போகிறாங்க, எப்படி அதை ஓவர் கம் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த ரேஸ்க்கு முன்னாடி ஃப்ரெட் வந்து சொல்லியிருந்தார், நாங்களும் ஒரு மாதிரி நைவாக இருந்துட்டோம், லூயிஸ் வந்த உடனே ஹீ வில் பி ஏபிள் டு பிக் இட் அப் பிகாஸ் ஹீ இஸ் அ 7-time வேர்ல்ட் சாம்பியன், கண்டிப்பாக இந்த சேஞ்ச் வந்து அவரை பெருசாக பாதிக்காது அப்படின்னு. பட் we totally forgot that அவரோட ஃபர்ஸ்ட் டீம் மெக்லாரன், which is a British team and which was using Mercedes power unit, and then he switched to Mercedes, அதுவும் ஒரு British team, and then
அவங்களோட பவர் யூனிட்டும் த சேம் பேசிக்கா. அது நிறைய சேலஞ்சஸ் எங்களுக்கு கொடுக்குது ரெண்டு ரெண்டு சைட்லையுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா இந்த வருஷம் அவங்களால இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராக்ரஸ் இந்த வருஷம் காமிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. பட் கண்டிப்பாக 2026க்கு தே வாண்ட் டு அயன் அவுட் தீஸ் கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ். அதை பண்ணாங்கன்னா மேபி 2026 வாய்ப்பு இருக்குது. தென் வி மைட் சி த 7-time வேர்ல்ட் சாம்பியன் இன் ரெட். அது செமையாக இருக்கும். பட் பார்க்கணும். அடுத்த ரேஸ் மான்சா ஹோம் ரேஸ். ஸோ இதுலேருந்து எப்படி அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வர போகிறாங்க, எப்படி வந்து ஹோம் க்ரௌடுக்கு ட்ரீட் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல, டு பி ஆனஸ்ட். லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். சரி, அடுத்து பேர்மேன் அண்ட் ஹாஸ் வெற்றி கூட்டணி பற்றி பேசுவோம். குழந்தை பிட் லேனில் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கடைசி சேஃப்டி கார் முடியும் போது பார்த்தா 8th பொசிஷனில் ஃப்ரெஷ்ஷான மீடியம் டயர்ஸில் துருன்னு ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. டு பி ஆனஸ்ட், அந்த கடைசி சேஃப்டி கார் வரைக்கும் ஆலி பேர்மேன் பற்றி நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்கானும் சரி பேர்மேனும் சரி ரெண்டு பேருமே ஆக்சுவலி ஒன் ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜிலேயே இருந்தாங்க டில் லேப் 53. அப்போ தான் சார்ல்ஸ் கிராஷ் பண்ணார். ரெண்டு பேரும் கிராஷ்க்கு அப்புறம், அதாவது சேஃப்டி காருக்கு அப்புறம் பிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஆக்சுவலி பாயிண்ட்ஸில் முடிச்சிருக்கலாம். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆகான் கரெக்டாக சார்ல்ஸ் கிராஷ் பண்ணும் போது பிட் பண்ணார். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஒரு 3-4 பொசிஷன்ஸ் பேசிக்காக அவர் விட்டுட்டார். பட் பேர்மேன் சேஃப்டி கார் வந்ததுக்கு அப்புறமா பிட் பண்ணார். ஸோ அதனால் அவரோட பொசிஷன் செம ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிட் முடித்து வரும்போது மீடியம் டயர்ஸ், ஃப்ரெஷ் மீடியம் டயர்ஸில் 10th பொசிஷனில் இருந்தார். அதுக்கப்புறமா அடுத்த சேஃப்டி கார் வர்றதுக்குள்ளேயே முன்னாடி இருந்த அலான்சோ, போட்டலெட்டோ எல்லாரையும் சூப்பராக ஓவர்டேக் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசி சேஃப்டி காருக்கு அப்புறம் ஃபார்மாலிட்டி தான். அண்ட் கிமி ஆண்டனலிக்கு பெனல்ட்டி வேறு இருந்ததுனால அவரும் கீழே போயிட்டார். அண்ட் இவர் அலான்சோவையும் ஓவர்டேக் பண்ணதுனால சூப்பராக சரியான ஒரு நல்ல 8 பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி 6th பொசிஷனில் முடித்தார். இது பேசிக்காக we can again say that it's luck, but at the same time ஜென்ரலாக சொல்கிற மாதிரி யூ காட் டு பி இன் இட் டு வின் இட். அதை கரெக்டாக பண்ணார். ஆக்கானுக்கு லைட்டாக லக்கு மிஸ் ஆகிடுச்சு. பட் அது ஆலி பேர்மேனுக்கு கிடச்சதுனால ஒரு மாதிரி பேலன்ஸ் அவுட் ஆகிடுச்சு. ஹாஸ் வில் பி டெஃபினெட்லி ஹாப்பி வித் தேர் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அந்த ஒரு டயரில் அவங்க அந்த 53 லேப் ஓட்டினது, தட் இஸ் ஆல்சோ ரியலி குட். ஸோ இது கண்டிப்பாக பேர்மேனுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் பூஸ்டாக இருக்கும். ஹாஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனில் முடித்தாங்க அப்படின்னா தென் next year it will be good for them as well with their Ferrari power unit. Everything to play for, especially for those 4 teams who are fighting for the 6th position. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி. ஸோ எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கடைசி டாபிக் ஓப்பன் எண்டடாக இருக்கிற ஒரு கொஷின். இது க்ளோஸ் ஆகுமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. which is basically why we have inconsistencies in the penalty system. நம்ம நிறைய ரேசஸ் பேசியிருக்கோம். ஏன் பெனல்ட்டி ஒரு விஷயத்துக்கு கொடுக்கக்கூடாதுக்கு கொடுக்குறாங்க, கொடுக்க வேண்டியதுக்கு கொடுக்கல, வாட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட் இட். சம்டைம்ஸ் சத்தியமாக நமக்கு புரியறதில்ல. சம்டைம்ஸ் நமக்கு ஐடியா அவங்களுக்கே புரிஞ்சுதான்னு தெரியல. சம்டைம்ஸ் இட் இஸ் கைண்ட் ஆஃப் வேலிட். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் த இன்சிடென்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் இஸ் பேசிக்கலி பிட்வீன் கார்லோஸ் சைன்ஸ் அண்ட் லியம் லாசன். லேப் 23ல் லூயிஸ் ஹாமில்டன் கிராஷ் ஆனதுக்கப்புறம் நமக்கு சேஃப்டி கார் வருது. அந்த சேஃப்டி கார் முடிஞ்சு ரீஸ்டார்ட் ஆகும்போது லேப் 27ல் டர்ன் 1ல் கார்லோஸ் சைன்ஸும் லியம் லாசனும் தே கேம் இன்டு கான்டாக்ட். ஆன்போர்டு பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு ரேசிங் இன்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது. கார்லோஸ் சைன்ஸ் அவுட் சைடில் இருக்கார், லியம் லாசன் இன்சைடில் இருக்கார். லியம் லாசன் ஒரு மாதிரி கார்லோஸ் சைன்ஸை லைட்டாக வெளியே தள்ளுறாரு. ரொம்ப அக்ரெசிவாக இல்லை, ஒரு மாதிரி வண்டி ஐடியலி அவரோட கண்ட்ரோலில் பெருசாக இல்லை. ஸோ அவர் லைட்டாக வெளியே தள்ளுறாரு. சைன்ஸ் அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்குவீஸும் பண்ணுறதில்ல. அவர் முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் லைன் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த பர்டிகுலர் கான்டாக்ட் ரொம்ப ஸ்லைட்டான கான்டாக்ட் தான். பட் பேசிக்காக சைன்ஸோட ஃப்ரண்ட் விங் உடஞ்சிருது. அண்ட் ஆல்சோ அந்த பர்டிகுலர் கான்டாக்ட்னால லியம் லாசனோட டயர் பேசிக்காக பஞ்சர் ஆகிடுது. பர்சனலி ஃபார் மீ ஐ டோன்ட் பிளேம் கார்லோஸ் சைன்ஸ். கொஞ்சம் பிளேம் வேணால் லியம் லாசனுக்கு போடலாம், ஏன்னா அவர் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் இல்லை. செகண்டு இல்லை அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஐடியலி இட் ஷுட் ஹவ் பீன் அ ரேசிங் இன்சிடென்ட். ஸ்டூவர்ட்ஸ் அதை நோட் பண்ணாங்க. சரி, ஓகே, லியம் லாசனுக்கு எதாவது கொடுப்பாங்க, இல்லை ரேசிங் இன்சிடெண்ட்டாக போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா 10 seconds பெனல்ட்டி ஃபார் கார்லோஸ் சைன்ஸ் அப்படின்றாங்க.
சுத்தமாக புரியல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஐடியாவே இல்லை. கிராஃப்டியும் அதான் சொன்னார், கருண் சாந்தோக்கும் அதான் சொன்னார். அதுக்கப்புறம் கார்லோஸ் சைன்ஸ் கிட்ட டீம் ரேடியோவில் சொல்கிறாங்க, அவருக்கும் பேசிக்காக ஐடியாவே இல்லை. அவர் சீரியஸாக கேட்டார், யூஆர் ஜோக்கிங் ரைட் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுக்கு 10 செகண்ட்ஸ் பெனல்ட்டி கொடுக்குறாங்க. அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா லேப் 53ல் சார்ல்ஸோட கிராஷ் நம்ம ஆல்ரெடி பேசணும். கிமி ஆண்டனெல்லி என்ன பண்ணார் டர்ன் 3ல், அதனால தான் இந்த கிராஷ் ஆச்சு. அந்த கிராஷுக்கு 10 செகண்ட்ஸ் பெனல்ட்டி கொடுக்கறது கரெக்ட். இப்போ அதுக்கு 10 செகண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா நம்ம பார்த்தோம் அந்த கிராஷ் எப்படி, அந்த டிரைவர் என்ன தப்பு பண்ணார், எஃபெக்டை விட காஸ் யார் பண்ணாங்க அண்ட் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இங்கே கிமி பண்ணார், அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவருக்கு 10 செகண்ட்ஸ் பெனல்ட்டி. இந்த இடத்துல சைன்ஸ் எந்த அந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவான ஒரு மூவோ எதுவுமே பண்ணலைன்றப்போ அதுக்கு எதுக்கு 10 செகண்ட்ஸ் பெனல்ட்டின்னு சத்தியமாக எனக்கு புரியல. வேறு ஏதாவது டேட்டா இருக்கா இல்லையான்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் ஆன்போர்டு பார்த்த வரைக்கும், நான் செக் பண்ண வரைக்கும் கார்லோஸ் சைன்ஸ் மேலே எந்த தப்புமே இல்லை. இது புரியவே இல்லை. இது இது எப்போ தீரும், இது தீருமா தீராதா, இது என்ன, வாட் வாஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ் பர்டிகுலர் பெனல்ட்டி அப்படிங்கிறது தெரியல. அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். பட் இந்த பிரச்சனை இன்னும் இருக்குது அண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எத்தனை ரெகுலேஷன்ஸ் போனாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சியும் இதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இந்த வாட்டி கார்லோஸ் சைன்ஸ் வாஸ் ஆன் த நெகட்டிவ் சைட் ஆஃப் இட். இந்த ஈவன் ஃபுல்லான டச் கிராண்ட் ப்ரியோட ரேஸ் டிஸ்கஷன் முடிவுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துருவோம். ஜான்போர்ட்டுக்கு பாலாஜ் என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தாரு, அது எது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். அவரோட ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் கிமி அண்ட் அலான்சோ கன்சிக்யூட்டிவ் பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நடக்கல. சார்ல்ஸ் டிஎன்எஃப் அது நடந்துருச்சு. ஸோ அவருக்கு 1 பாயிண்ட். மேக்ஸ் அண்ட் லூயிஸ் ஆன் போடியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நடக்கலை. ஸோ அவருக்கு ப்ரெடிக்ஷன்ஸில் 1 பாயிண்ட் தான் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். எனி 2 cars will do 3 pit stops அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நிறைய கார்ஸே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு 1 பாயிண்ட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கிமி ஆன் போடியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நடக்கலை. அதனால் நோ பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நோ சேஃப்டி கார் விஎஸ்சி ரெட் ஃப்ளாக்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 3 சேஃப்டி கார் 1 விஎஸ்சி. ஐடியலி சொல்ல போனால் இதுக்கு எனக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கணும். பட் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ரூல்ஸ் போடல. மேபி அடுத்த வருஷம் அந்த மாதிரி போடுறோம். பட் இந்த வாட்டி நான் தப்பிச்சிட்டேன். ஸோ எனக்கும் 1 பாயிண்ட், பாலாஜிக்கும் 1 பாயிண்ட். ஸோ இப்போ டோட்டலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாலாஜி வந்து 5 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இருக்காப்புல, நான் 4 பாயிண்ட்ஸ். இப்படி தான் ப்ரெடிக்ஷன்ஸோட டேபிள் இருக்குது. சரி, அடுத்து மான்சா ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா அகெயின் ஃபஸ்ட்டு பாலாஜி இதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ அவரோட ஃபஸ்ட் ப்ரெடிக்ஷன் யூகி பாயிண்ட்ஸில் முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்டு அட்லீஸ்ட் 2 காராச்சு டிஎன்எஃப் ஆகும் வியா கிராஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்டு லூயிஸ் ஹாமில்டன் ரேஸ் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு குட் வைப்ஸ் அனுப்புகிறாரு ஃபெராரிக்கும் அண்ட் ஆஸ் அ லூயிஸ் ஹாமில்டன் ஃபேனாக அவருக்கும் அனுப்பிச்சிக்கிறாரு. இதுதான் 3 ப்ரெடிக்ஷன்ஸ். அடுத்து என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நோ ஃபெராரி இன் போடியம். டிஃபோசி ஃபேன்ஸ்லாம் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிடாதீங்க ப்ளீஸ். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன். செகண்டு ஒரு ரெட் ஃப்ளாக் ஆச்சு கண்டிப்பாக இருக்கும், 1 or more பேசிக்காக. அதுதான் என்னோட செகண்ட் ப்ரெடிக்ஷன். தேர்டு மேக்ஸ் அண்ட் பியாஸ்ட்ரி வில் மேக் கான்டாக்ட் இன் த ரேஸ். கண்டிப்பாக கிராஷ்ன்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் கண்டிப்பாக டச்சிங் இருக்கும். இதுதான் என்னோட தேர்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ பார்ப்போம் எப்படி நான் வந்து லீடிங் எடுக்கிறேன்னா இல்லை நாரிஸ் மாதிரி நான் இன்னும் கீழே போகிறேன்னா அப்படின்னு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் சாம்பியன்ஷிப்பில் அப்படின்றத அடுத்த வாரம் பார்ப்போம். சரி, அடுத்து டெம்பிள் ஆஃப் ஸ்பீடுக்கு போகிறோம். மான்சா ஃபெராரி கண்டிப்பாக வெறித்தனமான அப்கிரேட்ஸை டன் கணக்கில் கொண்டு வருவாங்க, ஜெயிச்சே ஆகணுன்ற வெறியோட. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். யார் யாரெல்லாம் சண்டை போடுவா, யார் யாரெல்லாம் டிஆர்எஸ் ட்ரெயினில் மாட்டுவா, யார் யாரெல்லாம் பேரபாலிக்காவில் கிராஷ் பண்ணுவா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டு பி ஆனஸ்ட் நாளைக்கே ரேஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. பட் ஸ்கெடியூல் இஸ் ஸ்கெடியூல் அண்ட் F1 டிரைவர்ஸ்லாம் பாவம் ரெஸ்ட் எடுக்கணும், ட்ராவல் பண்ணணும். அடுத்த வாரம் இதே மாதிரியான ஒரு ஈவென்ட்ஃபுல்லான ரேஸ் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட எங்களோட நன்றிகளை கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.